ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 51வது நாமா குணாகுண நிரூபகாய நமஹ. பகவான் தான் குணங்கள் உள்ளவன் என்பதையும் குணமே கடந்தவர் அப்படிங்கிறதையும் நிரூபிக்கிறவராக இருக்கார். அப்படி இருக்கிறவருக்கு நமஸ்காரம். குண சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 குணங்கள் அதோடு இருக்கிறவர்னும், அகுண அந்த முக்குணங்கள் இல்லாதவருங்கிறதையும் காமிக்கிறார். சத்வகுணம்னு சொல்லி சொன்னால் படைக்கிறது, ரஜோகுணம்னு சொல்லி சொன்னால் காப்பாற்றுறது, தமோ குணம்னு சொல்லி சொன்னால் அழிக்கிறது. இதே நமக்கு சத்வகுணம்னு சொல்லி சொன்னால் பகவானுடைய காரியங்களை பண்ணணும், காத்தாலேருந்து எல்லாத்தையும் செய்யணும், நல்ல சத்விஷயங்களே கேட்கணும், இப்படிங்கிறதெல்லாம் நல்ல குணங்கள் சத்வகுணம். ரஜோகுணம் வேலை செய்கிறது, அப்புறம் ஒரு பெரிய பலுவான சாமானம் எடுக்கிறது, பண்ணுறது, அடுத்து இதை பண்ணணும்னு யோசிக்கிறது, இதெல்லாம் ரஜோகுணம். தமோ குணம்னு சொல்லி சொன்னால் கெட்ட குணங்கள்னு சொல்லலாம், தூக்கம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் தமோ குணம். இப்போ நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்கிட்ட அந்த 3 குணம் என்ன பண்ணுறதுன்னா படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. சரி, இந்த படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதெல்லாம் இந்த உலகமெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அழித்து முடித்து மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினின்னு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அப்போ அவர் எப்படி இருப்பார்? குணங்கள் எல்லாம் இல்லாதவராக இருப்பார். அப்படின்னா அவர் குணமே இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் எதுவுமே இல்லாதவர்னு அர்த்தம் கிடையாது. தான் குணத்தை கடந்தவர்னு அர்த்தம். குணாதீதர், குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு அர்த்தம். இந்த சத்வ ரஜஸ் தமோ குணம் அப்படிங்கிற 3 பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒத்தனை கண்ணில் துணியை கட்டி ஒரு காட்டில் ஒரு 3 பேர் 3 திருடா எடுத்துன்னு போய் அடித்து தொல்லை பண்ணி ரொம்ப சிரமப்படுத்துகிறான். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரே ஒத்தன் மாத்திரம் என்ன பண்ணிட்டான், இந்த 2 பேரும் பக்கத்துலேயே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஒத்தன் மாத்திரம் அவனை கையை பிடிச்சி கூட்டின்னு போய் கட்டையை அவிழ்த்து விட்டு கொஞ்சம் தூரம் ஒரு ஊருக்கு எல்லையில் வந்தவுடனே உள்ளே போய்க்கோ அப்படின்னுட்டான். அப்போ இவன் சொல்கிறான், இந்த 3 பேர் நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, நீ கொஞ்சம் வாயன் ஊருக்குள்ளே வந்தேன்னா நான் உனக்கு எதாவது சகாயம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே இல்லை நான் வர முடியாது, வந்துவிட்டா நானும் மாட்டினுடுவேன்னு சொல்கிறான். இது தத்துவார்த்த ரீதியான சரித்திரம். இந்த கூட்டின் வந்தவன் அடித்து வாங்கினதுங்கிறதெல்லாம் இந்த ஜீவன், நாம் எல்லோரும். இந்த 3 திருடங்கிறது 3 குணங்கள், சத்வம் ரஜஸ் தமஸ், இது 3மே கட்டுப்படுத்தக்கூடியது தான். இந்த 3ல் இந்த நல்ல எண்ணங்கிறது மாத்திரம் ஒருத்தனுக்கு பூர்வ புண்ணியத்தினால் ஏற்பட்டு நல்ல சங்கம், சாதுக்களுடைய சங்கம், பகவானுடைய கோவிலுக்கு போகிறது, சதாச்சாரமாக இருக்கிறது, அவரவர்களுக்கு உரிய கடமைகளை செய்கிறது, இன்னொருத்தரை இம்சை பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணி இந்த ஊர் எல்லைங்கிறது பகவானுடையதான இருப்பிடங்கிற வரைக்கும் வர முடியும். அங்கே வந்தால் எந்த குணமுமே இருக்காது, அதுவும் தன்னையே தானாக கழிச்சு இது பண்ணிடும். ஆனால் குணங்கள் கடந்த விசேஷமான குணங்களோடு இருக்கிறவர் பகவான். அப்படி இருக்கிறதுனால அவர்கிட்ட நாம் அவர்கிட்ட கலந்துட்டாலே குணம் இல்லைங்கும் போது அவர்கிட்ட குணம் இல்லைன்னு சொன்னால், குணமற்றவர்னு சொன்னால் நம்மளால் புரிந்துக்க முடியாத அநேக கோட்டி கல்யாண குணங்களோட கூடியவர்னு அர்த்தம். அப்படிங்கிறதுனால குணாகுண நிரூபகன் அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டக்கூடியதாக இருக்கு. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.